தனுகுரு சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்ன சமையல்னு பார்க்கலாங்க. எப்பவும் போல் சாதம் வச்சு விட்டாச்சு. இது வரகரிசி குழ ஊற்றி வச்சாச்சுங்க. பருப்பு, மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், பூண்டு, கருகாப்பில் போட்டு விசில் வச்சாச்சுங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி கூட்டு பார்க்கலாங்க. நிறைய முள்ளங்கி போட்டு பருப்பு போட்டு செய்கிறது. இது நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. ரசம் எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், பருப்பு விசில் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ முள்ளங்கி இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிக்கணும். ஒரு 4-5 முள்ளங்கி இருந்ததுனால நான் எடுத்துருக்குறேங்க. நல்லா பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அரிஞ்சிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க. தக்காளி குட்டி பழமாக இருக்கனால 4 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருகாப்பிலுங்க. நீ நம்ம எப்படி கூட்டு தாளிச்சு விடலான்னு பார்க்கலாம். இது பருப்பு போட்டு தேங்காயே அரைச்சி ஊற்றாமல் கூட்டுங்க. நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு. நிறையா முள்ளங்கி இருக்கையில் இந்த மாதிரி செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரே ஒரு வரமிளகா போட்டுக்கலாங்க. வரமிளகா போட்டுட்டு கொஞ்சம் கடுகு போடலாங்க. கடுகு பொரிட்டுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் நல்லாயிருக்கும், அதனால் 2 போட்டுக்கலாங்க. வெந்தயம் ஒரு 2, 4 உளுந்தப்பருப்பு போதுங்க. இதை மட்டும் போட்டுட்டு இதையெல்லாம் போட்டுருவோம். போட்டு ஒரு வணக்கிட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் நம்ம மிளகாத்தூள் சாம்பார் பொடி போட்டிருக்குறேங்க. ஒரு 3 ஸ்பூன் சாம்பார் பொடி, ஒரு 2 ஸ்பூன் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம காசுக்கு தகுந்த நீங்கள் சாம்பார் பொடியே இன்னொரு 1/2 ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம். இது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் முள்ளங்கி கூட்டாட்டத்தானே வைக்கிறோம், மண்ணாட்டு இருக்குங்க. கொஞ்சம் சுருக்குன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். வணங்கட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி விட்டால் கீழே பத்தாதுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும், கருகிற வாசம் வரும். அதனால் நல்லா ஒரு வணக்கி விட்டுட்டுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வணக்கிட்டு இப்போ முள்ளங்கி போடலாம். பாருங்கள், தக்காளி போட்டோமா இல்லையாங்கிற அளவுக்கு நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம முள்ளங்கி போட்டுட்டு பாருங்கள், முள்ளங்கி போட்டாச்சு. நம்ம முள்ளங்கி சாம்பாருக்கு வட்டமாக போட்டு செய்வோம். அதை அப்படியே காயை எடுத்து வச்சுருவாங்க, யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம தான் அதை சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒன்று பொரியல் பண்ணலாம் முள்ளங்கி, நம்ம கொஞ்சம் சாம்பாராட்டம் தேவைப்படுது அப்படிங்கில இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சிங்கன்னா பொரிக்கையெல்லாம் வைக்க முடியாது. சாப்பாட்டை போட்டு பிணைஞ்சு டிஃபன் பாக்ஸ் வச்சு விட்டா காயும் உள்ளே போயிடும். நல்லா வணக்கட்டுங்க. ஒரு வணக்கியாச்சு. இப்போ இது வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி விட்ருவோம். நல்ல ஒரு எல்லாத்துலேயும் நம்ம போட்ட மசாலா எல்லாம் முள்ளங்கியில் எல்லா பக்கமும் போட்டுறணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிடலாம் வேகிற அளவுக்கு. இன்னொரு டிப்ஸுங்க, இதில் கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். புளி தண்ணி விட்டால் அவ்வளோக்கா நல்லா இருக்காதுங்க, எல்லா பக்கம் இதாகிக்கும். அதனால் தக்காளி போட்டுட்டோம், ஒரு சின்ன பீஸ் புளி இதுக்குள்ளே போட்டு விட்ருவோம். இது நம்ம வீட்டில் நம்மளே ரெடி பண்ணுற புளிங்கிறதுனால நான் அப்படியே போட்டேனுங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற புளியாக இருந்தால் சுடுதண்ணியில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியோ பச்சை தண்ணியோ நல்லா ஒரு கழுவிட்டு உள்ளே போட்டு விட்ருங்க. நல்லா இது நீ வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹலோ, பாருங்கள், காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பை எடுத்து அதை தண்ணியெல்லாம் எடுத்து ரசத்தில் ஊற்றிட்டு இந்த பருப்பு இருக்கும் பாருங்க, இதை மட்டும் கடைஞ்சி இதில் உள்ளே ஊற்றிடலாம். திக்காகவே ஊற்றணும், ஏன்னா காயும் நீர்க்காய். அப்புறம் இன்னொன்று ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது கூட்டுக்கு. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இருங்க, பாருங்கள், நல்லா பருப்பு உள்ளே ஊற்றி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். நல்லா இருக்குங்க. காயை தனியாக ஒதுக்குவேன், சாப்பாட்டில் ஓட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. தோசைக்கு இந்த மாதிரி வச்சாலும் சூப்பராக இருக்குங்க. நான் இனி சாமிக்கு சாதம் வைக்கல காமிக்கிறேங்க. பாருங்கள், வெள்ளை சாதம், வரகரிசி சாதங்க. முள்ளங்கி பொடியாக அரிஞ்சு தேங்காய் போடாமல் கூட்டு மாதிரி வச்சுருக்குறேங்க. இப்படி செஞ்சோம்னா லஞ்ச் பேக் பண்ணோம்னா அப்படியே உள்ளே போயிருங்க. காயெல்லாம் எடுத்து பொறிக்க வைக்க மாட்டாங்க. பருப்பு ரசம் வச்சாச்சுங்க. சாமிக்கு சாதம் தண்ணியும் வச்சாச்சு. பாருங்கள், இது வரைக்கும் தனுகுரு சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லோரும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஆளுங்கிற பெல் ஐக்கான ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு வந்துடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.
நாளைக்கு இன்னொரு சமையலில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.